விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்பொழுது அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை எனவும் ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்டறிந்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுவை வெங்கடா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணைமின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மீன் விநியோகம், மீன் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மீன்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மீன் அழுத்த ஏற்ற தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதுகுறித்து உதவி மீன் பொறியாளர் திலகராஜ் விளக்கம் அளித்த பொழுது அப்பகுதிகளில் மின் மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு குடிநீர் விநியோகம் பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கட நகர் பகுதிகளில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பொழுது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழை காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டன் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலம் விசாரித்தார். அப்பொழுது அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டன் உறுதியளித்தார். மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டனின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பள்ளிப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இன்னும் வழங்கப்படாதது குறித்து தாவிக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தமிழகத்தில் அதிகாரிகள் முதலமைச்சரின் உத்தரவுகளை உடனடியாக செயல்படுத்துவதாகவும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் தலையிட்டால் நிர்வாக பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு IAS அதிகாரி மட்டுமே இருந்தாலும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகின்றது என்றும் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளிருந்தும் பணிகள் தாமதம் அடைவதால் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது. ஜாலியாக இருக்கத்தான் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகின்றனர் என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் கார்டு மற்றும் OTP விவரங்களை வழங்குமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபரும் அனைத்து விவரங்களை மர்ம நபருக்கு வழங்கிய சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 92,000 எடுக்கப்பட்டது. இதேபோல் கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாகவும் வங்கி கணக்கின் KYC புதுப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபர் வங்கி விவரங்கள் வழங்கி சிறிது நேரத்தில் அவரது கணக்கிலிருந்து ரூபாய் 21,000 எடுக்கப்பட்டுள்ளது. புதுவை சோலை நகரை சேர்ந்த ஆண் நபர் லோன் ஆஃப் மூலம் ரூபாய் 8,000 இழந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 1.21 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் முத்து தலைமை தாங்கினார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜீவானந்தம் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பந்தம் நிறைவுரையாற்றினர். கூட்டத்தில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி, ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சங்கர், காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் முகமது பிலால், அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநில தலைவர் பூங்குழலி உள்ளிட்ட 17 பேர் கலந்து கொண்டார்கள். மாநில குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்ற இளையராஜா நன்றி உரை வழங்கி கூட்டத்தை நிறைவு செய்தார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர சிறு வியாபாரிகள் மீது மேற்கொள்ளப்படும் அதிகார துஷ்பிரயோகத்தை கைவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவுக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுண்ட் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான பொழுது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்து நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்.
திருடுபோன நகைகளின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகின்றது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளை மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வெஸ்ட்மேட் மருத்துவமனை இணைந்து விளையாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவரும் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை இன்று நடத்தினர். இந்த மருத்துவ முகாம் உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்றது. இதனை புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குநர் சுதாகர் துவக்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் இரத்த சர்க்கரை, ஹீமோகுளோபின் பரிசோதனை, இரத்த அழுத்தம், இதய மின் அலைவரைவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. புதிதாக நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கும் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த முகாம் ஊழியர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவையில் தாவேகா கூட்டணி குறித்து தலைமை முடிவெடுக்கும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதல்வர் விஜய் புதுச்சேரி முதல்வருக்கு நெருக்கமானவர். தமிழக அமைச்சர் ஆனந்தும் அவரை அடிக்கடி சந்திக்கிறார். தமிழகத்தில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பொழுது ஊழலுக்கு இடமில்லை என மக்கள் முன்பு அறிவித்தார். அதேபோல் வரும் 17இல் அமைச்சர்கள் பதவியேற்பில் முதல்வர் ரங்கசாமியும் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என பகிரங்கமாக அறிவிப்பாரா, அவரை சுற்றி வரும் 6 புரோக்கர்களை வெளியே அனுப்புவாரா என கேள்வி எழுப்பினார். பதவியேற்பு விழாவில் பேசாவிட்டாலும் காந்தி சிலை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூடி ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என சபதமெடுக்க தயாரா, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 717 மதுபான கூடங்களை மூட விஜய் உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 900 பார்கள் உள்ளது. கோவில், மசூதி, சர்ச், பள்ளி, குடியிருப்பை ஒட்டியுள்ள பார்கள், ரெஸ்டோ பார்கள் மூட முதல்வர் ரங்கசாமி தயாரா? அதை உண்மையில் செய்தால் விஜய் நண்பர் என ஏற்கலாம் என்றார். தாவேகாவுடன் தமிழகத்தில் தான் காங்கிரஸ் இணைந்து செயல்படுகின்றது. புதுவையில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மாதாகோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயம் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக அவ்வாலயத்தில் நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன.
மேலும் கலசபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மத்திய பாஜக அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சார பயணம் நடைபெற்றது. ஓசூர் தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார பயணத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமத்தமிழன் துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினர். அப்பொழுது மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதுனி வளவன், அமைப்பு செயலாளர் ஆதவன், தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் பெரு சக்திவேல், மாநில துணை செயலாளர் திருமா நம்பி உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பிரச்சார பயணம் சேதராப்பட்டில் தொடங்கி அரசூரில் நிறைவடைந்தது. புதுச்சேரி அருகே சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்த புருஷோத்தமன் கடந்த 2020ஆம் ஆண்டு ஓசூர் ஏரிக்கரை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். பல ஆண்டுகளாக துப்பறிய முடியாமல் இருந்த இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு தொடங்கியது. புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டால் சொத்து பங்கீடு ஏற்படும் என்ற அச்சத்தில் தனது உறவினர்களும் நண்பர்களுமான களிவேந்தன், பிரசாந்த் ஆகியோருடன் சேர்ந்து கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி செயல்படுத்தியதாக விசாரணைகள் தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் யாருக்கெனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் செயல்படும் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய சேவை திட்டம் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ரெட் ரிப்பன் கிளப், தேசிய சேவை திட்டம் மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த வங்கியுடன் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் SAHS அரங்கில் இரத்த தான முகாமை நடத்தினர். இந்நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் S. கணேசன் அறிவுறுத்தலின்படி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் தலைமையேற்று துவக்கி வைத்தார். இந்த முகாமின் நோக்கம் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் உயிர்களை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்களிப்பை எடுத்துரைப்பதாகும். இரத்த தானம் மனிதநேயத்தின் உயர்ந்த செயலாகும் என்ற செய்தியை மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பரப்பும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த மையத்தின் மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் மாவட்ட மேற்பார்வையாளர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் அவசியம், தானதாரர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினர். முகாமில் 48 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் உற்சாகத்துடனும் சமூக பொறுப்புணர்வுடனும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்வு பங்கேற்பாளர்களிடையே கருணை, சேவை மனப்பான்மை மற்றும் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தியது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, ரெட் ரிப்பன் கிளப் அதிகாரி மிதுன்குமார், தன்னார்வலர் வினீத் மற்றும் தேசிய சேவை திட்ட அதிகாரி ஜெயசூர்யா, தன்னார்வலர்கள் சூரியமூர்த்தி, பூஜா, பிரியா சார்பில் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த இரத்த தான முகாம் அனைவருக்கும் பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்வாக அமைந்தது.
புதுச்சேரி பிரெஞ்சு கட்டிடக்கலை நயமும் அமைதியான கடற்கரை காற்றும் ஒரு சேர சங்கமிக்கும் புதுச்சேரி ஒயிட் டவுன் கலை பண்பாட்டுத்துறையின் வளர்கலை கூட்டம் இப்பொழுது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கலைப்பதிவாக மரபின் நிழல் ஓவிய கண்காட்சிக்கு தயாராகியுள்ளது. மரபின் நிழல் வெறும் ஓவியங்களின் தொகுப்பு கண்காட்சி மட்டுமல்ல, அது நம் வேர்களை நோக்கி நம்மை இழுத்து செல்லும் ஒரு கால பயணமாக இருப்பது சிறப்பு. வரும் 18ஆம் தேதி வரை நடக்கும் இந்த ஓவிய கண்காட்சியில் 4 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் என மொத்தம் 8 கலைஞர்களின் அசாத்தியமான கற்பனை திறன்கள் கொண்ட ஓவியங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கிராமிய வாழ்க்கை, கோவில் கட்டிடக்கலை, நாட்டுப்புற மரபுகள், பெண்மையின் அடையாளம், நிலப்பரப்புகள் மற்றும் பண்பாட்டு நினைவுகள் போன்ற ஆழமான கருப்பொருட்களை மையமாக கொண்டு மர அச்சு, ஓவியம், சயோனோடைப், கலப்பு ஊடகம், டெரகோட்டா மற்றும் செராமிக் போன்ற 6 வெவ்வேறு கலை படைப்புகள், பேராசிரியர் தினகர சுந்தரின் தாமரையின் தனிமை ஓவியங்கள், நீரில் அசைந்தாடும் தாமரை இலையை மட்டுமே மையமாக கொண்டு இந்த நீர்வண்ண அற்புதம் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஓவியர் மாதவனின் அக்ரிலிக் அப்ஸ்ட்ராக்ட் ஓவியம், அடர் பச்சை, கருமை மற்றும் தீப்பிழம்பான சிவப்பு நிறங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தங்களுக்குள் உரையாடுவதை இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஓவியம் கண்முன்னே நிறுத்துகின்றது. கோமதி மதுவந்தியின் மர அச்சு படைப்பு தனி ரகம். தமிழ்நாட்டின் பெருமைமிகு கோவில் கட்டடங்களையும் அதன் ஆன்மீக அதிர்வலைகளையும் மையமாக கொண்டு இந்த மர அச்சு படைப்பு ஓவியங்கள் மலர்ந்துள்ளன. கால மாற்றத்திலும் அழியாத அந்த மரபின் அழகை புதுச்சேரி ஒயிட் டவுன் வளர்கலை கூட்டத்தின் சுவர்களில் வரும் 18ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை கண்டு ரசித்து செல்லலாம். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டடத்தின் வருகை மண்டபத்தில் இன்று காலை விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற விமான நிலைய பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினார்கள். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா பூக்களை கொண்டு வரவேற்பு அளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இயக்குநர் கூறும்பொழுது, புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமான வருகையின்றி மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது 1500 மீட்டர் ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதட்டம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக 1 லட்சம் பயணிகள் வந்துள்ளனர் என இயக்குநர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்தார். மேலும் விமான ஓடுபாதை விரிவாக்கம் செய்தால் 200க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் பெரிய ரக விமானங்கள் வரும். பல மாநிலங்களுக்கு விமான சேவையும் விரிவடையும். இதன் மூலம் அதிக அளவு வருவாய் விமான நிலையத்திற்கு கிடைக்கும். வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி தொடங்கி 2030ஆம் ஆண்டில் 2300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இயக்குநர் தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ அய்யனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருவிழா இன்று ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக ஆலய நிர்வாக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.